இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக்குன்னு அடிச்சுட்டு போங்க. ஓகே, இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துன உடனே நம்ம டாக்டரும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இதில் என்ன ஒரு ஷாக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்களா, எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சலியை பார்த்திங்க அப்படின்னா கண்ணு முழிச்சு பார்த்துட்றாங்க. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்திருந்தா இவளுடைய செக்கப்பை நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரெல்லாம் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. உடனே பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்குறா, எதுக்காக நீங்கள் எங்களை இங்கே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதனால் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம அஞ்சலி பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது, நீங்கள் என்ன முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடா இது ஒரு பேஷண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு பார்த்தா, பொறுமையாக பேசலான்னு பார்த்தா, இப்போ பயங்கரமான பஜாரியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. ஓகே, அதெல்லாம் பரவாயில்லைங்க, இப்போ என்னுடைய வீட்டுக்காரும் எங்கள் மாமியாரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தான் உங்களை கூப்பிட்டு வந்து அட்மிட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம உஷார் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா, சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை போகக்கூடாது, இருங்க, இன்னும் செக்கப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி டாக்டரை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லை அப்படின்றது தான் விஷயமே, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடா பாவிகளா, இவ்வளோ காலமாக நம்மளை இவ்வளோ நேரமாக நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து இவ்வளோ நடிப்பு நடித்தது இதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபித்து சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கேஸை போட்டு மொத்த பேரையும் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்படிலாம் உன்னால் பண்ணவே முடியாது, எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. என்னுடைய கன்சீவை நீங்கள் தான் கலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு கலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கேஸை போட்டு ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலி. இது என்னடா இது கொடூரமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிட்டு நம்ம அஞ்சலியுடைய மாமியார்கிட்டையும் அவருடைய கணவர்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. என்னங்க கன்சீவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, குழந்தை எல்லாமே அப்நார்மலாக தான் இருக்குது, குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்ருக்குங்க. என்னடா இது, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து